ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்னும் சற்று நேரத்தில் நீ பெருமகிழ்ச்சி அடைஞ்சு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை நடத்த போகிறேன். இத்தனை நாளாக குறி தவறுனது போல நீ நினச்சதெல்லாம் தப்பாகவே நடந்துக்கிட்டு இருந்த உன் வாழ்க்கையில் இப்போது எல்லாமே மிக சரியாக நீ நினச்சது போல வெற்றிகரமாக நடந்து முடிய போகுது. உன்னுடைய எல்லா முயற்சிகளுக்கும் பலனாக இப்போது உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை தரப்போகிறேன். இந்த சூழ்நிலையில் நீ யாருக்கிட்டையும் போய் நீ யாருங்கிறத விளக்கம் கொடுத்து உன் நேரத்தை வீணாக்க வேணாம். ஏன்னா நீ யாருக்கிட்ட போய் எவ்வளோ நேரம் பேசினாலும் அவங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் எடுத்துக்குவாங்களே தவிர நீ சொன்ன எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்கக்கூடிய மனப்பக்குவம் இந்த பூமியில் யாருக்குமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கும். மகத்தான சாதனை புரிஞ்சு நீ வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் சில தோல்விகளை கடந்து வரும்படி நான் செஞ்சேன். இத்தனை நாளாக நீ வாழ்ந்தது தோல்வியான வாழ்க்கை கிடையாது, நீ தோத்து போனவனும் இல்லையேன்னு சொல்லவே. இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டமும் அவமானப்பட்ட விஷயங்களும் சேர்ந்து தானே வாழ்க்கையில் யாருக்கிட்ட எப்படி பேசணும், பழகணும், எந்த அளவுக்கு நடந்துக்கணுன்றதையெல்லாம் உனக்கு கற்றுக் கொடுத்தது. அப்படி இத்தனை நாள் நீ படித்த பாடங்களை வச்சு தான் இப்போது உனக்கானதை உன் கைகளில் சேர்ந்து வாழ்க்கையவே பக்குவப்படுத்திட்டேன். ஒரு விஷயம் உன்னை விட்டு போச்சுன்னா அது உனக்கானது இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ. ஏன்னா உனக்கானது எதுவுமே உன்னை விட்டு போகாது என் செல்லமே. எல்லா மனிதர்களும் தனக்கு ஒரு கஷ்டம்னா அதை பெரிய தலைவலின்னு நினைக்கிறாங்க. அடுத்தவனுக்கு ஒரு கஷ்டம்னா அதை ஒரு கதையாகவும் வேடிக்கையாகவும் பார்த்துட்டு ஒரு தகவல் போல நினச்சிட்டு மறந்தே போயிடுறாங்க. எவன் ஒருவன் தான் கஷ்டம் போலதான் மற்றவங்களுக்கும் கஷ்டம் இருக்கும், தான் வாழ்க்கையில் துன்பப்படுவது போலதான் மற்றவங்களும் துன்பப்படுறாங்கன்னு மற்றவங்களுக்காக மனசார யோசிக்கிறானோ அவன்தான் வாழ்க்கையில் உயர்ந்தவன்னு நான் மாற்றுவேன். அப்படிதான் இப்போது எல்லாரையும் உன்னை போல நினைக்கிற என் அன்பு பிள்ளையான உனக்காகவே உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வதற்காகவே இந்த சாயப்பா உன்னை தேடி வந்தேன். உன்கிட்ட என்ன இருந்தாலும் அதை நான் தான் உனக்கு கொடுத்துருக்கேன் நினச்சி நான் உனக்கு கொடுத்ததை பெருமையாக நினச்சி மகிழ்ச்சியாக இரு. உன்கிட்ட எது இல்லையோ அதை நான் இனிமே கொடுப்பேன்னு நம்பிக்கையோட காத்திரு என் செல்லவே. ஒரு மனிதன் தன்னை தானே செதுக்கிக்கிறதுக்கு உளியல் தேவையில்லை, சில வழிகளே போதும். உன் வாழ்க்கையிலையும் நீ எத்தனையோ வழிகளையும் வேதனைகளையும் சந்திச்சு தானே இப்போது சங்கடமான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு இருக்க. உனக்கு எதிரில் ஒரு எதிரியை வச்சு அவன் மூலமாக நீ கஷ்டப்படும்படியும் நான் செஞ்சதின் காரணம் என்னங்கிறது சீக்கிரமே உனக்கு புரிய வரும். எதிரி மட்டும் இல்லைன்னா நீ பாட்டுக்க கடமைக்கேன்னு உன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்ப. உனக்குன்னு பெருசாக லட்சியமோ குறிக்கோளோ எதுவுமே இருந்திருக்காது. அதனால தான் உன்னை முன்னுக்கு கொண்டு வரவும் உன் வாழ்க்கையில் நான் நல்ல ஒரு நிலைமையை உண்டாக்குவதற்குமாகவே உன் கண்ணெதிரில் எதிரியை வச்சு அவன் முன்னால் நீ வாழ்ந்து காட்டணுன்ற அந்த வைராகியத்தையும் உனக்குள்ள கொடுத்தேன். வாழ்க்கையில் யார் உன்னை அலட்சியமாக நினைச்சாலும் அவங்கள விட்டு துணிஞ்சு விலகி நில்லு. உன்னை பொக்கிசமாக நினைப்பவர்கள் உன்னை தேடி வரும்படி இந்த சாயப்பா நான் செய்கிறேன் செல்லமே. உன்னை நல்லவன்னு நினைக்கிறவங்களும் உனக்கு நல்லது செய்கிறவங்களும் உன் கூட இருக்கும்படி நீ பார்த்துக்கிட்டு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சினா எல்லாமே நல்லதாக நடக்கும். அடுத்தவங்களுக்கு உன் அருமை பெருமை புரியுதா, அடுத்தவங்க உன்னை பாராட்டுறாங்களா, உன்னை பெருமையாக பேசுகிறாங்களான்னு நீ யோசிக்காதே. நிலவு அழகாகத்தான் இருக்கும், ஆனால் அதுக்காக தினமும் எல்லாரும் போய் நிலாவை பார்த்து பாராட்டிக்கிட்டும் ரசிச்சுக்கிட்டுமா இருக்காங்க? யாருக்கும் ரசிக்க தெரியலைங்கிறதுக்காக நிலா ஒன்றும் அதன் அழகை இழந்து விடுவதில்லை. அதே போலதான் யார் உன்னை பாராட்டினாலும் போற்றினாலும் போற்றாவிட்டாலும் பாராட்டாட்டாரையும் அதை பெருசாக எடுத்துக்காம மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நீ செய்ய வேண்டிய வேலைகளை மட்டும் செஞ்சுக்கிட்டு போ. இந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்களையெல்லாம் நினச்சி மனசை குழப்பிக்காதே என் செல்லமே. உன்னை அமைதியாக நிம்மதியாக வச்சுக்க வேண்டியது இந்த சாயப்பாவுடைய கடமைங்கிறத புரிஞ்சுக்கோ. உன்னை பற்றிய உன் எண்ணம் தான் நீ யாருங்கிறத இந்த உலகத்துக்கு காட்டும். அதனால நீ எப்போதுமே உன்னை உயர்வாக நினைக்க பழகு. உன்னால் முடியாததுன்னு எதுவுமே இல்லை, உனக்கு நடக்காத நல்ல காரியம்னும் இந்த பூமியில் எதுவுமே இல்லை. எல்லா நல்ல விஷயங்களையும் உனக்காக நடத்தி தர்றதுக்கு
இந்த சாயப்பா நான் இருக்கேன். உனக்குள்ள இருக்கக்கூடிய உன்னை நம்பு. உன்னால முடியாததுன்னு எதுவுமே இல்லை. தன்னம்பிக்கையோடு நடைபோடக்கூடிய என் தங்க பிள்ளையான உன் வாழ்க்கையில நீ வெற்றி பெறுவதற்கு ஏற்றாற் போல எல்லா விஷயங்களையும் நான் முடிச்சு கொடுத்துட்றேன். எவ்வளவு கோபம் வந்தாலும் ஒருபோதும் நிதானத்தை இழந்துட வேணாம். ஏன்னா என்னதான் நீ நல்ல விஷயத்துக்காக கோபப்பட்டு சரியான விஷயங்களையே பேசினாலும் உன் கோபத்தில் நீ பேசின வார்த்தைகளை தான் எல்லாரும் பெருசாக எடுத்துக்குவாங்களே தவிர உன் பக்க நியாயத்தை யாருமே யோசிக்க மாட்டாங்க. என் செல்லமே, உன் கோபத்தில் இருக்கும் நியாயத்தை விட உன் கோபமான வார்த்தைகளை தான் தப்புன்னு குறை சொல்றதுக்கு இங்க எல்லாரும் ஓடி வருவாங்க. அதனால எவ்வளோ கோபம் வந்தாலும் அதை கட்டுப்படுத்திக்கிட்டு நிதானமா பொறுமையாக உன் பக்க நியாயத்தை எடுத்து சொல்லக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கணும். உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டவங்க கிட்ட போய் உன்னை பத்தி புரிய வைக்கணும்னு போராடிக்கிட்டே இருக்காத. இந்த உலகம் நீ நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி எதையாவது சொல்லி விமர்சனம் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்க கிட்டலாம் போய் விளக்கம் சொன்னினா உன் வாழ்நாளும் உனக்கு போதாது. யாருமே நீ கவலைப்படுறியா கண்ணீர் விடுறியா உனக்கு வலி இருக்கா கஷ்டம் இருக்கான்னு பார்க்க மாட்டாங்க. ஆனால் நீ ஒரு சின்ன தப்பு செஞ்சாலும் அதை நோண்டி அலசி ஆராயக்கூடிய மனிதர்களாகத்தான் இந்த பூமியில் இருக்காங்க. அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு இடையில நீ ஏன் தேவையில்லாமல் அவங்க வார்த்தைகளுக்கெல்லாம் மதிப்பு கொடுக்கணும்? யார் என்ன சொன்னாலும் நீ பாட்டுக்கு உன் வேலையை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. நான் உன்னிடமிருந்து எடுத்துக்கொண்டதை விட மிக பெரிதாக தான் எல்லாத்தையும் உனக்கு செஞ்சு தருவேன். உன் பக்தி தூய்மையானதாக இருக்கிறதுனால தான் உனக்கு உதவி செஞ்சு உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றி பெற வைக்கணும்னு இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். நிச்சயமாக என் அன்பு பிள்ளையான நீ பயப்படுறது போலையோ அல்லது கவலைப்படுறது போலையோ எதுவுமே தப்பாக நடக்காது. இத்தனை நாளாக நீ கேட்ட விஷயத்தை தான் இப்போது உனக்கு நடத்தி தர வந்திருக்கேன் செல்லமே. திட்டம் போட்டு எல்லாத்தையும் சரியாக செய்யணும்னு நினைக்கிறவனுக்கு அவனுடைய திட்டம் மட்டும்தான் துணையாக இருக்கும். ஆனால் எந்த திட்டமும் இல்லாமல் வாழ்க்கையை அப்படியே ஏற்றுக்கிட்டு வாழ்கிறவனுக்கு இந்த சாயப்பா நானே துணையாக இருந்து வழிகாட்டுவேன். நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். இதுவரைக்கும் அழுது அழுது வேதனைப்பட்டு வருத்தப்பட்ட நீ இனிமே உன் வாழ்க்கையில் சிரித்து சந்தோஷப்படும்படி அற்புதங்களை பார்க்க போகிற. இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நிம்மதி நிறைஞ்சதான் ஆனந்தமாக இருக்க போகுது. என் மேலே பரிபூரண நம்பிக்கை வச்சிருக்க உனக்காகவே எல்லாத்தையும் சரி செஞ்சு உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன். நீ மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க பிரார்த்தனைகளை கூட கூடிய சீக்கிரம் உனக்காக நான் நிறைவேற்றி கொடுத்துட்றேன். உன்னை காப்பாற்றும் இந்த சாயப்பா ஒருபோதுமே கைவிட மாட்டேன்னு முழுசாக நம்பு. கூடிய சீக்கிரம் எல்லாமே மாறும். உனக்கான அழகான வாழ்க்கையும் உன்னை தேடி வரும். நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உனக்கு தேவையான மன ஆறுதலெல்லாம் கிடைக்கும்படி நல்ல விஷயங்களை நான் உனக்காக செஞ்சு தர்றேன். நான் ஏதாவது ஒரு வழியில் வந்து யாருடைய ரூபத்திலாவது வந்து உன்னுடைய பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து வச்சு நீ ஆசைப்பட்ட விஷயங்களையும் அழகாக நடத்தி முடிக்கிறேன். இனிமேல் தினமும் உனக்கு நல்லதே நடக்கும்.